ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேப்ரல் இந்தியா லிமிடெட் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் என்ஜினியர் ட்ரைனி அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மந்த்லி 15,000லேருந்து 25,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்தாக கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கு ஜாப் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓசூர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 18லேருந்து 22க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 100 ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் போத் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் ஏஜ் லிமிட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 18 வயசு கம்ப்ளீட்டடாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் டு அப்ளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2023 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா அசம்பிளி, லைன் ஒர்க், குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டிங், டூல் செட்டிங், ப்ரோக்ராம் செட்டிங், இத்தனை ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரித்து ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருக்கிறதுனால இன்னும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா அசம்பிளி லைன் ஆப்ரேட்டர், அசம்பிளி மிஷின் ஆப்ரேட்டர், சிஎன்சி ஆப்ரேட்டர், கிரைண்டிங் மிஷின் சென்டர், சிஎன்சி ஆப்ரேட்டர், மிஷின் டெக்னீஷியன், L3 மிஷினிங் அண்ட் குவாலிட்டி டெக்னீஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இது எதுவும் பிரச்சனை இல்லை. தாராளமாக வந்து நீங்கள் அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அவங்க அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனிங்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நான் வந்து மொபைலில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை போர்ட்ரேட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஸோ நீங்கள் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இந்த கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த அப்ளை ஜாப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த அப்ளை ஜாப்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இதை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் கேட்பாங்க. என்னென்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலுக்கு நான் வந்து புதுசாக அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டு கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வரும். இதில் என்னென்ன கேட்குறாங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய நம்பரு, உங்களுடைய ஆதார் நம்பரு, உங்களுக்கான பாஸ்வேர்டு, அதாவது உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டு கிடையாது. இந்த போர்ட்டலில் யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து இங்கே கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் தான் அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ சேம் அதே பாஸ்வேர்டு கீழே வந்து கொடுக்கணும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐ அக்செப்ட் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து கேப்சா நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கேட்குவாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை ஏதாச்சும் எரர் வந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, ஃப்ரெஷர் ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்களா அப்படின்ட்டு. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். மேக்ஸிமம் வந்து எனக்கு கிடைக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் நான் போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ நான் ஒரு ஜாப் வீடியோ போடுறேன்னா அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஜாப் வேணுன்ற
வேணுன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்தினா தான் எனக்கு தெரியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.